ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஜெரண்ட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி இன்ஃபினிட்டிவ்ஸ் பற்றி நம்ம பார்த்துட்டோம். அது கிளியராக இருந்தால் ஜெரண்ட்ஸும் ஈஸி தான். ஐ லைக் ஸ்விம்மிங். இந்த இடத்துல ஸ்விம்மிங் அப்படிங்கிற வேர்டு வந்து ஸ்விம் அப்படிங்கிற வேர்பில் இருந்து எடுத்திருக்கோம். அதோட ஐஎன்ஜிங்கிறத ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இதை பார்க்குறதுக்கு ஒரு வேர்ப் மாதிரி இருந்தாலும் இது ஒரு ஆப்ஜெக்டாக செயல்படுது. இந்த சென்டென்ஸில் ஐ லைக் ஸ்விம்மிங், ஐங்கிறது சப்ஜெக்ட், லைக்குங்கிறது வேர்ப். ஸ்விம்மிங் அப்படிங்கிறது இந்த இடத்துல அந்த ஆக்ஷன் பாசஸ் ஓவர் ஆகக்கூடிய ஒரு ஆப்ஜெக்டாக இங்கே செயல்படுது. ஸோ ஒரு வேர்டு வந்து ஆக்ஷன் வேர்டாகவும் அதை நம்ம எடுத்துக்கலாம். அது வந்து ஆப்ஜெக்ட், அதாவது ஒரு நவுன் செய்யக்கூடிய வேலையும் அது செய்யுது அப்படின்னா அதுதான் இங்கே வந்து ஜெரண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதே சேம் டெஃபனிஷன் தான் இன்ஃபினிட்டிவ்ஸுக்கும் பார்த்துருப்போம். ஆனால் இன்ஃபினிட்டிவோட ஃபார்மட் வேறு, ஜெரண்ட்டோட ஃபார்மட் வேறு. இன்ஃபினிட்டிவோட ஃபார்மட் வந்து ட்ரூ போட்டு அதுக்கப்புறம் அந்த வேர்பை அப்படியே யூஸ் பண்ணியிருப்போம். அது வந்து ப்ரெசண்ட்டில் தான் இருந்திருக்கும். ரன், அந்த மாதிரி ஸ்விம், அந்த மாதிரி ப்ரெசண்ட்டில் தான் இருக்கும். டூ ரன், டூ ஸ்விம் அப்படின்னு இருக்கும். இந்த இடத்துல டூங்கிறது யூஸ் பண்ணாமல் அதுக்கு பதிலாக ஐஎன்ஜி ஃபார்ம் ஆஃப் வேர்பை இங்கே யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ அதை தான் ஜெரண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து சப்ஜெக்டாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், ஆப்ஜெக்டாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், ஆப்ஜெக்ட் ஆஃப் ப்ரப்போசிஷனாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், காம்ப்ளிமெண்ட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 4 எக்ஸாம்பிள்ஸை ரீட் பண்ணி பார்த்தீங்கன்னாவே அது புரியும். ரீடிங் இஸ் அ குட் ஹேபிட். இந்த இடத்துல ரீடிங் அப்படிங்கிறது சப்ஜெக்ட் ஆஃப் த சென்டென்ஸாக வந்திருக்கு. அட் த சேம் டைம் இது ஒரு ஜெரண்டும் கூட. ஐ லைக் ரீடிங் ஸ்டோரிஸ். இந்த இடத்துல ரீடிங்கிறது ஆப்ஜெக்டாக வந்திருக்கு. ஹீ இஸ் ஃபாண்ட் ஆஃப் ரீடிங். இந்த இடத்துல சேம் ரீடிங்கிற வேர்டு ஆப்ஜெக்டாக வந்திருக்கு. அதுவும் ப்ரிப்போசிஷன், ஆஃப்ங்கிற ப்ரிப்போசிஷனோட ஆப்ஜெக்டாக வந்திருக்கு. வாட் ஐ லைக் இஸ் ரீடிங். இந்த இடத்துல வாட் ஐ லைக் இஸோட ஸ்டாப் பண்ணிட்டோம்னா மீனிங்லெஸ்ஸாக இருக்குது. இந்த ரீடிங்கிற வேர்டை போட்டதுக்கப்புறம் தான் இந்த சென்டென்ஸே கம்ப்ளீட் ஆகுது. அதனால் இது ஒரு காம்ப்ளிமெண்ட்டுன்னு சொல்லலாம். ஸோ அந்த ரீடிங்கிற ஒரு ஜெரண்ட்டை சப்ஜெக்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க, ஆப்ஜெக்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க, ஆப்ஜெக்ட் ஆஃப் ப்ரிப்போசிஷனாகவும் யூஸ் பண்ணியிருக்காங்க, காம்ப்ளிமெண்ட்டாகவும் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஐஎன்ஜி ஃபார்மோடு வரக்கூடிய இந்த வேர்ட்ஸை தான் ஜெரண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. மோர் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தா இன்னும் கொஞ்சம் கிளியராகவே புரியும். ராமா லைக்ஸ் ரைடிங். ஷீ லவ்ஸ் டான்சிங். ஆனந்த் ஹேட்ஸ் லேர்னிங். ஹீ லைக்ஸ் ரீடிங் poetry. I like driving a car. Children love making mud castles. All boys like playing football. I enjoyed hearing her sweet song. ஸோ இதில் எல்லாமே ஐஎன்ஜி ஃபார்மில் இருக்கிறது எல்லாமே ஜெரண்ட்ஸ். இப்போ ஒரு டிப்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. எப்படி வந்து ஜெரண்ட்டையும் இன்ஃபினிட்டிவையும் ரிமெம்பர் பண்ணிக்கலாம், ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு. ஜெரண்ட்டுக்கு வந்து நிறையா டெஃபினிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது ஜெரண்ட் வந்து அட்மிட்டாக இருக்கும், அப்ரிஷியேட் பண்ணுற இடத்துல யூஸ் பண்ணலாம், அவாய்ட், பிகின். ஸோ அந்த மாதிரி என்னென்ன சுச்சுவேஷனில் எந்த மாதிரியான ஃபீலிங்ஸை எக்ஸ்ப்ரெஸ் பண்ண இடத்துல நம்ம ஜெரண்ட்ஸை யூஸ் பண்ணலான்னு கொடுத்துருக்காங்க. செகண்ட் டேப்லர் காலமில் இன்ஃபினிட்டிவ்ஸை எந்தெந்த சுச்சுவேஷன்ஸில் எந்தெந்த ஃபீலிங்ஸை வெளிப்படுத்தும் போது நம்ம யூஸ் பண்ணலாங்கிறத செகண்ட் காலமில் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட்டாக கொடுத்துருக்கிறது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், அதை பாருங்கள். யூஸ் ஜெரண்ட்ஸ் டு ரெஃபர் அன் ஆக்ஷன் தட் ஆர் விவிட், ரியல், ஆன்கோயிங், இன் த ப்ரெசன்ட் ஆர் கம்ப்ளீட்டட் இன் த பாஸ்ட். அந்த ஆக்ஷன்லாம் ரியலாக நம்ம செய்யக்கூடியது. ஐ லைக் ஸ்விம்மிங் அப்படின்னா எனக்கு ஸ்விம்மிங் தெரியும், நான் ஸ்விம்மிங் பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு ஸ்விம்மிங் பண்ணுறது பிடிக்கும். அந்த மாதிரி அது வந்து ரியலாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம் அல்லது பாஸ்ட்டில் நடந்திருக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். அதே இது இன்ஃபினிட்டிவ்ஸ், அது எந்த சுச்சுவேஷனில் நம்ம யூஸ் பண்ணால் ஹைப்போதெட்டிக்கல், அன்ஃபுல்ஃபில்டு ஆர் ஃப்யூச்சர் ஓரியன்ட். அது பண்ணணும்னு நம்மளுக்கு ஆசை, ஆனால் நம்ம அதை பண்ணாமல் இருந்திருப்போம். ஐ லைக் டு ரன் இல்லைனா ஐ லைக் டு ஸ்விம். இந்த இடத்துல டு ஸ்விம்னா எனக்கு ஸ்விம் பண்ணணும்னு ஆசை, பட் எனக்கு ஸ்விம்மிங்கே தெரியாது, நான் இனிமேல் கற்றுக்கிட்டு தான் நான் ஸ்விம் பண்ணணும் அப்படின்ற மீனிங்கில் வருது. ஸோ ஸ்லைட் சேஞ்ச் தான். ரியலாக நடக்கக்கூடிய இடத்துல நம்ம ஜெரண்ட்ஸை யூஸ் பண்ணணும், ஃப்யூச்சர் ஓரியன்டாக இருக்கக்கூடிய இடத்துல நம்ம இன்ஃபினிட்டிவ்ஸை யூஸ் பண்ணணும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.